Hi friends, welcome to my channel. என்னோட சேனல் நேம் கிரேட் ஒர்க் SBO. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreview.online. genreview.online அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட ரிவ்யூ என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி தெரியும். அந்த பொருள் உங்களுக்கு ரிவ்யூ தெரியணும் அப்படின்னா genreview.online டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி அந்த பொருளோட வேல்யூ தெரிஞ்சுட்டு அப்புறமா பொருள் வாங்கிக்கோங்க. மகாத்மா காந்தி அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காந்தி அக்டோபர் 2, 1869 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரதோட தாய்மொழி குஜராத்தி. இவரோட அப்பா பேர் உத்தம் சந்த் காந்தி, தாயாரோட பேர் புத்லிபாய். இவரோட 13வது வயதில் கஸ்தூரிபாயை மணந்திருக்காரு. இவருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ், மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி தனது 16வது வயதில் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாக காணப்பட்டார் காந்தி. தனது 18ஆம் வயதில் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் படிப்பதற்காக காந்தி இங்கிலாந்து சென்றிருக்காரு. தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கே உள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களிடம் படிவங்களை நிரப்பும் எளிய பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அங்கிருந்த ஆங்கில அதிகாரியிடம் ஏற்பட்ட ஒரு சிறிய தகராறுனால அவ்வேளை பறிபோயிருச்சு. இச்சமயத்தில் ஆப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற ஒரு வேலை ஒன்று காலி இடமாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாத்தா அப்துல் கலாம் கம்பெனி என்னும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றவற்றுடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டாராம். தமிழ்நாடு அரசு காந்திக்கு அவர்களோட தியாகத்தை போற்றி சிறப்பிக்கும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைந்தது. மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டடத்தில் 1959 முதல் காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. மேலும் கன்னியாகுமரி கரையில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழ் மொழியிலும் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறமொழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கு. இவரோட பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இவரோட கொள்கை பார்த்தோம்னா பகவத்கீதை, ஜைன சமய கொள்கைகள், லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றில் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம், அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். Thank you for watching my channel. Thank you very much.